சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Zechariah 9:12. சகரியா 9:12. Zechariah 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Turn you to the stronghold, ye prisoners of hope. Even today do I declare that I will render double into thee. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நம்பிக்கையுடைய சிறைகளே. Ye prisoners of hope. யார் இந்த சிறைகள்? Who are these prisoners? ஆண்டவருடைய அன்பினாலே பிடிபட்டு கைதிகளாக அன்பின் கைதிகளாக இருக்கக்கூடிய ஜனங்கள். These are the prisoners, the people who are made prisoners because of the love of God. இந்த சிறைகள் நம்பிக்கையுடைய சிறைகள். These are prisoners of hope. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை? What hope? இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். That they will get double fold அது blessing. இன்றைக்கே கிடைக்கும். And right today. ஏனென்றால் இவர்கள் பாவத்தின் சிறைச்சாலையில் உள்ளவர்கள் அல்ல. Because they are not in the prison of sin. இவர்கள் ஆண்டவருடைய அன்பிலே கட்டுண்டவர்கள். But they are bound by the love of God. முதலாவது தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுடைய ஆவியினால் கட்டுண்டவனாய் இருக்க வேண்டும். First of all, child of God, you need to be bound by the Spirit of God. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியிலே கட்டுண்டவனாக கைதியாக நான் எருசலேமுக்கு போகிறேன். Acts 20:22, Saint Paul says, I go bound in the Spirit unto Jerusalem. ஆவியிலே கட்டுண்டவனாக கைதியாக நீ போகணும். You should be prisoned by the Spirit of God. இந்த சுவிசேஷத்துக்காக நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். Yes, I am prisoned as a sinner to this gospel. இதுதான் நம்முடைய சிறை. Yes, this is our prison. சுவிசேஷத்துக்காக சிறைப்படுதல். Prisoner for the gospel. ஆவியிலே சிறைப்படுதல். And a prisoner in the Spirit. பரிசுத்த ஆவியினுடைய கைதியாக நீ இருக்கணும். You should be a prisoner of the Spirit of God. இதுதான் அவனுக்கு நடந்தது. This is what happened here. இவன் சிறைச்சாலைக்கு போனதுக்கு காரணம் என்ன? What is the reason of him going into நீங்க படிச்சு this பாத்தீங்கன்னா prison? ஆச்சரியமா இருக்கும். This is really surprising. சம்பந்தம் இல்லாம No connection at சம்பந்தம் all. இல்லாத இடத்துல Not only related. சம்பந்தம் இல்லாத ஒரு காரணத்துக்கு வருஷக்கணக்கா சிறைச்சாலையில கிடந்தான். With no related reason he was in the prison for years. ஆனா அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு. But he had an assurance. எல்லா நட்சத்திரங்களும் விழுந்து வணங்கும். All the stars will fall before me. Sun will worship. சந்திரன் வணங்கும். Moon will bow down. எல்லா அரிக்கட்டும் ஒரு நாள் விழும். All will fall down at my feet. அந்த தரிசனத்திலே அவன் மாறி போகவில்லை. He did not change in that dream. அதனால இந்த சிறைச்சாலை அவனுக்கு ஒரு சிறைச்சாலையாக இல்ல. Therefore prison was no more a prison. நம்பிக்கையுடைய சிறைகளே. Prisoners of hope. அரணுக்கு திரும்புங்கள். Return to the fold. அரண் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு தான் நம்முடைய அரண்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். Isaiah the prophet says salvation is our fold. நம்முடைய அரண் தான் நம்முடைய ரட்சிப்பு தான் நம்முடைய அரண். Yes, even our salvation is our stronghold. அப்படிதான் ஏசாயா 26:1 சொல்லுகிறது. Isaiah 26:1 says that. உன்னுடைய ரட்சிப்புக்கு நீ திரும்பி வா. Come back to your salvation. நம்பிக்கையுடைய சிறை கைதியாயிரு. Become a prisoner of hope. ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார். Then the Lord will deliver you. ஆவியிலே கட்டுண்டவனாய் போறேன், மரணத்துக்கு நான் ரெடியா இருக்கிறேன். I am bound in the spirit, I am ready for death. சரி, இந்த மனுஷன் எப்படி சிங்காசனத்துக்கு வந்தான்? But this man, how did he come to the throne? இவனுடைய வாழ்க்கையில 3 தன்மைகள் முக்கியம். 3 important qualities. ஒன்று, ஆதியாகமம் 37:13. Genesis 37:13. அவனுடைய கீழ்ப்படிதல். His obedience. சூழ்நிலை அனுகூலமா இல்லாவிட்டாலும் பிரதிகூலமா இருந்தாலும் அவன் கீழ்ப்படிந்தான். Situations were contrary, but he obeyed. பிலிப்பியர் 2:8 படி பார்க்கும் பொழுது, according to Philippians 2:8, அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? What does it say அவர் there? கீழ்ப்படிந்தார். He obeyed. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். He obeyed even unto the death of the cross. சிலுவையா இருந்தாலும் கீழ்ப்படியணும், சிங்காசனமா இருந்தாலும் கீழ்ப்படியணும். Be it cross or be it throne, you need to obey. அவனுடைய அந்த தகப்பனுக்கு ஃபர்ஸ்ட்ல வீட்ல நல்லா சாப்பிட்டு ஜாலியா அழகா Dress பலவர்ண அங்கி போட்டுட்டு இருந்தவனுக்கு இப்ப தகப்பன் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நான் உன்னை உங்க அண்ணன்ட்ட அனுப்புறேன், அண்ணன் மார்ட்ட போயிட்டு வான், இதோ போகிறேன்னா. அதான் என்னது? அதுதான் அவனுடைய சிங்காசன பயணத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வீட்டை விட்டு வெளிய வரான். அதுக்கு பிறகு வீட்டுக்கே போகல. This boy who was happy with the father with his best robe, with his colored robe, now he was sent to his brethren and he immediately obeyed, which is his first point to the throne. என்னைக்கு நீங்க கீழ்ப்படிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்க, சிங்காசனத்துக்கு திரும்பிட்டீங்கன்னு அர்த்தம். The day you obey, the same day you are diverted to the throne. உன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கும் கீழ்ப்படிகிறாயா? Are you obeying a father and உன்னுடைய mother? புருஷனுக்கு மனைவிக்கு நீ கீழ்ப்படிகிறாயா? Are you obeying a husband and wife? உன்னுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிகிறாயா? Are you obeying the leading? தேவனுக்கு கீழ்ப்படிகிறாயா? Do you obey God? யாருக்கு நீ கீழ்ப்படிற? To whom do you obey? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான்? ஓடுவான். Obey God, resist the devil and he will flee from you. கீழ்ப்படிதல் என்பது தேவசித்தத்தினுடைய முதல் பகுதி. Obedience, the first chapter of the will of God. கீழ்ப்படிதல் என்பது சிங்காசனத்தினுடைய முதல் படி. Obedience, the first step to the throne. கீழ்ப்படி உனக்கு சிங்காசனத்தினுடைய படி கிடைச்சிரும். And this obedience which is in Tamil, the lowest step, and you will get that step to the throne. கீழ்ப்படிய முடியுமா?
Can you obey? எத்தனை பேர் கீழ்ப்படிறீங்க? How many of you obey? இன்னைக்கு ஃபேமிலில பிரச்சனை காரணமே கீழ்ப்படியாததான். Today's family problems, the matter is obedience. வேண்டாம்னா வேண்டாம். No, and then you keep no. உங்க கருத்தை சொல்லி பெரிய சாதனையாளரா நீங்க மாறணும்னு அவசியம் இல்ல. Don't want to achieve something through your opinion. தேவன் அறியாம எதுவுமே நடக்காது. Because nothing will happen without the knowledge of God. கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. Habituate in obeying. இரண்டாவதாக Secondly, ஆதியாகமம் 39:12 பார்க்கும் பொழுது Genesis 39:12. அந்த பெண் பிடிச்சு அவனை கைய பிடிச்சு இழுத்தா, காலை பிடிச்சு இழுத்தா, Dress பிடிச்சு இழுத்தா, ஆனா இவன் பாவத்துக்கு சிக்கவே இல்ல. That woman caught him by his garment, caught him by the hand, but he did not indulge in sin. பாவம் வந்து வாசற்படியிலே படுத்து கிடக்கும். Sin will lie at your door. முந்தைய மாதிரி எல்லாம் பாவம் இல்ல. இப்ப பாவம் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கு. Now sin is within our hand itself. பாவத்திலிருந்து விலகி ஓடுறவன் தான் கிறிஸ்தவன். அவனுக்கு தான் சிங்காசனம். A Christian is someone who flees from sin and throne is meant for him. எத்தனை பாவத்துக்கு விலகுனீங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். For how many sins have you fled away? You know it well. பாவத்துக்கு விலகி ஓடுறதுல நாம் இந்த நாட்கள்ல முன்னணியில இருக்கீங்க. We should stand in the front, battle front to flee away from sin. நம்முடைய ஸ்தானம், மானம், மதிப்பு, மரியாதை எல்லாம் போகும். Maybe பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்றது மாதிரி பேரு கெட்டு போனா கூட பரவாயில்லப்பா, ஜீவியம் கெட்டு போகாம இருந்தா போதும் பாரு. கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பொன்மொழிகள். Pastor Joel has said, even if your name is getting bad, that doesn't matter, but your life should not get corrupted. முதல்ல பேரு கெட்டு போக கூடாது. First your name should not be corrupted. ஒருவேளை பேரை கெடுத்துடுவாங்க. And first of all they'll spoil your name. ஆனா பேரு கெட்டு போனாலும் எது கெட்டு போக கூடாது? ஜீவியம் கெட்டு போக கூடாது. Even if your name is spoiled, your life should not be spoiled. அவனுக்கு பேரு கெட்டு போனது அத பத்தி பரவாயில்ல, வேலை கெட்டு போச்சு அதையும் பத்தி பிரச்சனை இல்ல, சிறைச்சாலையில போட்டாங்க அத பத்தியும் கவலைப்படல. ரைட், அங்க இருந்து தப்பி வந்ததே பெரிய புண்ணியம்னு இருந்தான். Name was spoiled, his job was spoiled, and he was cast to the prison, but that was not the matter. அது அவனுடைய புனித தன்மையை காண்பிக்கிறது. This shows his divinity. பரிசுத்தம் இல்லாம சிங்காசனம் கிடைக்கும்னு நினைச்சிராதீங்க. Because our God's throne is the throne of holiness. அவருடைய சிங்காசனத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. His throne is called like that. இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு அவருடைய சிங்காசனம் அக்கினிமயமான சிங்காசனம். In another place it is his fiery throne. தானியேல்ல சொல்லி இருக்கிறது. In Daniel, நம்ம வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா வெள்ளை சிங்காசனம் ரொம்ப அழகா இருக்கு. In Revelation it is white throne. ஆனா தானியேல் அது வெள்ளை சிங்காசனம் சொல்லல. In Daniel it is not said the white throne. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலை. 7:9 his throne is a fiery throne. பயங்கரமான சிங்காசனம். It was a fiery flame. அது தீ பிடிச்சு எரியும் அந்த சிங்காசனம். It burns with fire. நமக்குள்ள பாவத்தை விட்டு விலகி ஓடினால் அந்த சிங்காசனம் நமக்கும் கிடைக்கும். If we flee away from sin, we will also get the same throne. ஒன்று அவனுடைய கீழ்ப்படிதல் சிங்காசனத்துக்கு முதல் படியிலே அவனை கொண்டு வந்தது. One, his obedience brought him to the first step of the throne. இரண்டாவது பாவத்துக்கு விலகி ஓடி சிறைச்சாலைக்கு போனானே, அது சிங்காசனத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு அவனை கொண்டு போனது. Two, fleeing away from sin even to the prison made him the second step. இதுக்கு நடுவுல ஒன்னு நடந்துச்சு. But there happened something between. சிறைச்சாலையில கிடந்தாலும் அவனுடைய gift ஆபரேட் பண்ணிட்டே இருந்தான். Though he was in the prison, his gift operated. நம்மள யாராவது ஆமா பெரிய தீர்க்க தரிசனம் அவ்வளவுதான் அத்தோட சாகுற வரைக்கும் தீர்க்கன்னு சொல்ல மாட்டான். If somebody else would blame us saying, oh, he is a great prophet, then we will stop our prophecy till death. தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒரு சில நேரத்துல ஊழியக்காரங்க ஆவியில ஒத்து வரலன்னு டம்முன்னு தட்டுவாங்க. அதோட இழுத்து மூடிட கூடாது. தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. When we prophesy, sometimes the servants of God will tap the mic, but don't stop with that. உங்க gift நிப்பாட்டவே கூடாது. You should not stop your gift. giftக்கு கணக்கு கேட்பாரு. God will ask account. 5 கொடுத்தவர் கணக்கு கேட்டார். Asked account for the 5. 2 கொடுத்தவர் கணக்கு கேட்டார். Asked account to the 2. 1 வாங்கினவன்டையும் கணக்கு கேட்டாரு. And even to the one who was given 1 talent. உங்களுக்கு கொடுத்த gift எல்லாம் எப்படி இருக்கு? Where is your gifts? தரிசன வரம் இருக்கா? Do you have the gift of vision? தீர்க்க தரிசன வரம் இருக்கா? Gift of prophecy. ஜெப ஆவி இருக்கா? Gift of prayer. இந்த சத்தியத்தை உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம் இருக்கா? Gift of accepting this doctrine. ஆத்ம பாரமுள்ள அந்த வரம் இருக்கா? Gift of gaining souls. பிசாசுகளை துரத்துற வரத்தை யூஸ் பண்றீங்களா? Gift of casting out demons. வியாதியை சுகமாக்குற வரத்தை யூஸ் பண்றீங்களா? Gift of healing the sick. சுவிசேஷம் சொல்ற வரத்தை யூஸ் பண்றீங்களா? Gift of declaring the gospel. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணாம நான் பெண்டிகாஸ்ட் பிலீவர்னா அங்க அந்த டைட்டிலே அங்க கிடையாது. இதே கிடையாது. அந்த தலைப்பே கிடையாது மேல. Without this you cannot be called a Pentecostal believer. அவன் வீட்ல இருக்கும்போதும் gift இருந்துச்சு. He had the gift even at home. அவன் சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த gift வர்க் பண்ணிட்டே தான் இருந்தான். Gift operated even in the prison. ஒருத்தன் ஜெபனம் பார்த்துட்டு வந்து சொன்னா அதுக்கு அர்த்தம் சொன்னான். If a dreamer came, he interpreted இன்னொருத்தன் it. ஜெபனம் பார்த்துட்டு வந்தா அவனுக்கு அர்த்தம் சொன்னான். Another came with a dream, he interpreted. எல்லாருக்கும் சும்மா அப்படி blessing எல்லாம் அர்த்தம் சொல்லல.
He did not give the blessing, இப்ப உள்ள blessed ஊழியக்காரங்க interpretation. எல்லாருக்குமே அப்படியே ஆசீர்வாதமா சொல்லிட்டே இருப்பாங்க. Today people want to say only words of blessing பழைய to ஏற்பாட்டுல everyone. இப்படி சொல்லி பழக்கம் கிடையாது. But in the Old Testament they did not have such a பழைய habit. ஏற்பாட்டுல சாவானா சாவாய்னு சொல்லுவான். In the Old Testament if they are going to die they'll say you will die. நம்ம அப்படி சொல்றோமா? But do we say that? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். We don't do that. ஆனா அங்க அப்படி இல்ல. நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்க மாட்டாய். இவன் போறதுக்குள்ள அவன் செத்தே வரும். But he said you will not get down from the bed you have got on. It happened he died. உன்னுடைய gift எல்லாம் எப்படி இருக்கு? But how is your gift? gift ஆபரேட் பண்றீங்களா? Do you operate it? யாரு சொல்றவன் சொல்லிட்டே இருக்கட்டும். உனக்குரிய giftக்கு கர்த்தர் கணக்கு கேட்பாரு. He who says will let him say, but I will keep silent, then God will ask account. அவன் அந்த சிறைச்சாலையில அந்த gift சொல்லிட்டே இருந்தான். gift ஆபரேட் பண்ணிட்டே இருந்தான். He operated his gift in the prison. இந்த gift தான் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த பார்வோன் கேக்குறான், இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியலையே, குழப்பமா இருக்குன்னு. அப்பதான் அவன் சொன்னான், சிறைச்சாலையில ஒருத்தர் இருக்கிறான் gift உள்ளவன், அவனை கூட்டுவான்னு சொன்னான். That king who was on the throne, he had a dream and he called for the interpreter, and it is then they brought this man who operated his gift in the prison. கீழ்ப்படிதல் அவனை குழியில் போட்டது. Obedience put him into the pit. பரிசுத்த வாழ்க்கை அவனை சிறைச்சாலையில் போட்டது. Holy life put him into the prison. ஆனால் வரங்கள் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போனது. While his gift took him to the throne. எப்படி அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான் பாத்தீங்களா? How did he come to that spot? ஒருவேளை உனக்கு இந்த பாதை தெரியாது. Maybe you don't know this path. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். God's ways are unsearchable. அது ஆச்சரியமானது. It is marvelous. நம்ம மண்டையில புரியாது. We cannot understand with our brain. ஆனா தேவன் உன்னை கரெக்ட்டா கொண்டு போவாரு. But God will take you correctly. உனக்கு குழி பயங்கர வேதனை. You will have pain. உனக்கு சிறைச்சாலை அதைவிட மன வேதனை. You will have prison and tormentation. ஆனா உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். But he who called you is அவனை faithful. சிங்காசனத்துக்கு கொண்டு போறதுக்காக கரெக்ட்டா கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சார். He properly took him to the throne. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். Prisoners of hope, return to the stronghold.